தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சைவ வெள்ளாள கார்த்திக் பாலா பிள்ளை பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எந்த விடயத்தை பற்றி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமானின் நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர் பட்டியல் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு இணையதளத்தில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சீமான் அவர்கள் சமூக நீதியை காப்பாற்றி விட்டார், இதுதான் சமூக நீதி, இது போன்ற சமூக நீதியை யாருமே இதுவரைக்கும் செய்ததில்லை அப்படின்லாம் எல்லாருமே முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு பேச போறதும் இதை பற்றி தான். அதாவது சீமான் அவர்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் உண்மையான தமிழ் தேசியமா, அவர் சரியாக பேசுகிறாரா, தமிழ் தேசியம் என்கிற பெயரில் சீமான் அவர்கள் தமிழினத்திற்கு என்னென்ன துரோகம்லாம் செய்து கொண்டிருக்கிறார், இப்ப இவர் போகின்ற பாதை சரியா, இவரை நம்பினால் உண்மையாகவே நாம் தமிழ் தேசியம் போக முடியுமா, தமிழ் தேசியம் வெல்லுமா அப்படிங்கிற விடயத்தை தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னால அடிப்படையாக ஒரு சில விடயங்கள் தமிழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ரெண்டு சமூகம் மிகப்பெரிய அளவுல புறக்கணிக்கப்பட்டிருக்கு, அரசியல் ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும். ஒன்னு வெள்ளாளர்கள்ல பிள்ளை பட்டமுடையவர்கள், ரெண்டாவது பார்ப்பனர்கள். இப்ப இப்ப பார்ப்பனர்கள் பாத்தீங்க அப்படின்னா 100% முற்றிலுமாக ஒழித்து கட்டிவிட்டார்கள். வெள்ளாளர்களில் பிள்ளை பட்டம் இன்றளவும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அரசியலும் இல்லை, அதிகாரமும் இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு சூழல்ல நாங்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா வெளியில இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இத்தனை எம்எல்ஏ இருக்காங்கப்பா, இத்தனை எம்பிக்கள் இருக்காங்கப்பான்னு வெளியில வெள்ளாளர் அப்படிங்கிற பேர்ல சொல்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வெள்ளாளர்கள் பிள்ளை பட்டம் கிடையாது. அதுல வெள்ளாளர்கள்ல கவுண்டர் பட்டமுடையவர்களும் வெள்ளாளர்கள்ல முதலியார் பட்டமுடையவர்களும் தான் அரசியலிலும் இருக்கிறார்கள், அதிகாரத்திலும் இருக்கிறார்கள். வெள்ளாளர்களில் பிள்ளை பட்டமுடையவர்கள் அரசியலிலும் கிடையாது, அதிகாரத்திலும் கிடையாது. அதற்கு மிக மிக முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக, அதிமுக, இந்த தமிழ் தேசியம் என்று தமிழ் தேசியம் என்று வளர்ந்து வரக்கூடிய இந்த சீமானின் நான் தமிழர், அதன் பிறகு இன்று கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய, அதாவது கடந்த 2 வருடமாக கட்சி ஆரம்பித்து வருகின்ற தாவேகா உட்பட வெள்ளாளர்களில் பிள்ளை பட்டத்தை உடையவர்களுக்கு முக்கியத்துவம், முன்னுரிமை அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா, பார்ப்பனர்களுக்கு இருக்கா அப்படின்னா சுத்தமா கிடையாது. இதுதான் யதார்த்த உண்மை. ஆனா வெகுஜன மக்கள் மத்தியில, அதாவது தமிழ்நாட்டு மக்கள்ல இப்ப என்ன மாதிரி இவங்க கற்பிச்சிருக்காங்க இத்தனை வருஷமா பாத்தீங்க அப்படின்னா, வெள்ளாளர் அப்படிங்கிறது ஒரு ஜாதியே கிடையாது, வெள்ளாளர் அப்படிங்கிறது ஒரு பட்டம். என்னடா இவன் நாம் தமிழர்னு சொல்லிட்டு வெள்ளாளருங்கிறானே, தயவு செய்து தப்பா எடுக்காதீங்க. நுண்ணரசியல் புரியணும்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சாதான் நான் என்ன பேச வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். சோ இப்ப இந்த வெள்ளாளர் அப்படிங்கறத பட்டமாக்க முயற்சி பண்ணாங்க. வெள்ளாளர்கள் பயன்படுத்திய பட்டத்தை ஜாதி ஆக்குனாங்க. இப்ப பிள்ளைமார், முதலியார் அப்படின்னு சொல்றதே தமிழ் இன ஜாதி அப்படிங்கிற கருத்தியல்ல பார்க்கும்போது தமிழர் இன அழிப்பு தான். அதை தான் இன்னைக்கு பெருவாரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த ஜாதிகள்லாம் வெள்ளாளருங்கிற பேரை கொச்சப்படுத்தி இருக்கோ, எந்தெந்த ஜாதிகள்லாம் பிள்ளைங்கிற பட்டத்தை கொச்சப்படுத்தி இருக்கோ, அந்த அத்தனை ஜாதியுமே ஒரு காலத்தில் இந்த வெள்ளாளருங்கிற பெயரை எனக்கு வழங்குமாறு, எனக்கு கொடுக்குமாறு அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. அது அவர்களுக்கு கிடைக்கப்படவில்லை. பிள்ளைங்கிற பட்டத்தையும் அவர்கள் முயற்சி பண்ணியிருக்காங்க, அதுவும் கொடுக்கப்படவில்லை. மூவேந்தர் வீழ்ச்சிக்கு பிறகுதான் இந்த மாதிரி வெள்ளாளர் அப்படிங்கிறவரெல்லாம் யாருனாலும் பயன்படுத்திக்கலாம், உளவு பார்த்தாலே வெள்ளான, உளவு பார்த்தாலே வேளான, பிள்ளை பட்டத்தை யாருனாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் பிள்ளை பட்டத்தை பயன்படுத்துறாங்க, நிறைய பேர் வெள்ளாளர் அப்படிங்கிற ஒரு பேர்ல இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமான வரலாற்று ரீதியாக நடக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி ஏற்கனவே நான் தெளிவா பல காணொலியில நான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படிங்கறத தெளிவா நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசி கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 4 வகைகளாக இருக்கிறார்கள். ஒன்று தமிழர் மரபு, இரண்டாவது தமிழர் மரபோடு சேர்ந்து பயணித்த தமிழ் பேசக்கூடிய ஜாதிகள், மூன்றாவது வடுகர்கள், அதாவது பிற இனத்தவர்களால் அழைத்து வரப்பட்ட பிற இன ஜாதிகள். இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் வட இந்தியர்கள். இவங்க எல்லாரும் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதை இன்னும் சிம்பிளிஃபையா நான் பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மூவேந்தர் நாட்டு மக்கள் தனியா இருக்கிறாங்க, பல்லவ நாட்டு மக்கள் தனியா இருக்கிறாங்க, அப்புறம் இந்த ரெண்டும் இல்லாத பிற இனத்தவர்களும் இருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புல இன்னைக்கு நம்ம தமிழ் பேசிக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல தமிழர் வரலாற்றில் இல்லாதவர்களும்
தமிழகத்தில் தமிழ் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இன்று போலி வரலாறுகள் பல விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா அவங்களும் தங்களை தமிழர்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு காலகட்டத்தில் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு வரலாற்றில் பட்டங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, மன்னர்களுக்கு ஒவ்வொரு பட்டத்தையும் ஒவ்வொரு சமூகங்கள் எடுத்துக்கொண்டு அதை தனதாக்கி கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு எல்லோருமே அதை மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பட்டத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த பட்டம் எந்தெந்த இடத்துலலாம் வருதோ அந்த பட்டம் அதெல்லாம் வந்து என்னோட ஜாதி அப்படின்னு கிளைம் பண்ண ஆரம்பிச்சு நிறைய வரலாறுகள் இன்னைக்கு வந்து புதுசா எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் கடந்த திராவிட கட்சிகள் வந்ததற்கு பிறகு இதனுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய அந்த, அதாவது இந்த ஆரிய திராவிடம் வந்து எப்படியெல்லாம் தமிழர்களை பிரிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ஒரு மிக மிக முக்கியமான காரணம். இதுதான் பேசிக். இந்த அடிப்படையை வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப சீமானவர்களின் நாம் தமிழர் உண்மையாகவே தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்காக பேசுகிறதா அப்படின்னா முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுப்பவன், தமிழ் இனத்திற்காக உழைப்பவன், தமிழ் இனத்தை நான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்பவனுக்கு அடிப்படையாக ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல ஜாதிய புரிதல் வேணும். இப்ப சீமானவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜாதிய புரிதல் கிடையாது, தமிழர் வரலாறு தெரியாது, தமிழர் பண்பாடு தெரியாது, சமய அறிவு கிடையாது. என்னென்ன இவங்க அந்த திமுக வந்து என்னென்ன பேசியிருக்கோ அதே தான் இவர் வேறு வடிவமாக தமிழ் தேசியம் அப்படின்னு வந்து இன்ன வரைக்குமே பேசிக்கிட்டு இருக்காரு. மக்கள் தொகையில் தமிழர்கள் தமிழ் ஜாதிகள் யார் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியாது. இது எதுவுமே தெரியாம இவர் தன்னை தமிழ் தேசியத்திற்கு அத்தாரிட்டியாக இவர் பேசிக்கொண்டு தமிழ் தேசியம் என்றாலே சீமான் தான், வேற யாருமே வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை வளர்த்து விட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை செட் பண்ண முயற்சி பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் பேராபத்து. அது வந்து மிக மிக பேராபத்து. அதுவும் இல்லாம இவங்க இன்னொரு பிரபகண்டா பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, வடக்கே பறையர் வன்னியர், தெற்கே முக்குளத்தோர் தேவேந்திரர், இவர்கள் 4 பேர் சேர்ந்தாலே போதும் தமிழ்நாட்டிற்கு வந்து விடிவு காலம் வந்துவிடும், தமிழ் தேசியம் மலர்ந்து விடும். அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து திட்டமிட்டே இவர்கள் செய்த பரப்புரை. உண்மையாகவே தமிழகத்துல மூவேந்தர் நாட்டு மக்களுக்கு இன்று வரைக்கும் அரசியலும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. அதனால்தான் இன்று வரை தமிழ் தேசியம் என்கிற பெயர் தமிழகத்தில் மலரவே முடியவில்லை. யாரெல்லாம் வந்து இங்க உருப்படியா பேசுறாங்களோ அவங்க யாரையுமே வந்து இவங்க உள்ள விடுறதில்ல, அதிகாரத்துக்குள்ளேயும் விடுறதில்ல, இடஒதுக்கீடுக்குள்ளேயும் விடுறதில்ல, அதுக்கப்புறம் வந்து அரசியலுக்குள்ளேயும் விடுறதில்ல. ஆனா வெளியில வந்து மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம், அனைவரும் ஒன்றாக வேண்டும், எல்லா ஜாதி தமிழ் பேசுற ஜாதி எல்லாம் தமிழர், நீங்க யாரு அப்படின்னு நீங்க கேளுங்களேன், உங்களுக்கு உடனே ஒரு முத்திரை கொடுக்கப்படும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து. அதாவது நீங்க எந்த ஜாதின்னு கேட்டீங்கன்னா நம்மளை வந்து ஜாதி வெறியர்ன்றுவாங்க. வேட்பாளர் எந்த ஜாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பிரிவினைவாதின்றுவாங்க. இந்த திராவிடம் எப்படியெல்லாம் வந்து தங்களுடைய இனத்தை மறைத்து தமிழர்களை ஏமாற்றி இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் தேசிய திராவிட அரசியலை வந்து தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கோ, அதே கருத்தியல்ல தான் இந்த நாம் தமிழரின் இந்த சீமானின் நாம் தமிழரும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றாங்க. இவங்க ஒரு 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 வேட்பாளர் பட்டியல்னு சொல்லிட்டு இவங்க இத்தனை ஜாதியில இருந்து இத்தனை இது எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நம்ம வந்து பொதுவா நான் இந்த தொகுதியில இருக்கேன், இந்த தொகுதி வேட்பாளர் எந்த ஜாதின்னு கேட்டா அதுக்கு நாம் தமிழர் ஒழுங்கா சொல்லணும்ல. ஆனா நீங்க கேட்டு பாருங்க, உடனே வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டோம், நம்மளாம் தமிழர், நீங்கெல்லாம் வந்து இதெல்லாம் கேட்க கூடாது. அப்ப என்ன மைண்ட் செட்ல இவங்க வராங்க? இவங்களும் அடையாள மறைப்பு தான் செய்யறாங்க, ஜாதிய வெளியே சொல்ல மாட்டாங்க. ஜாதிய சொன்னா ஜாதி வெறியன், ஜாதிய கேட்டா ஜாதி வெறியன். திமுக என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திச்சோ அதே ஸ்ட்ராட்டஜியை தான் சீமானின் நாம் தமிழரும் பயன்படுத்துகிறது. ஏன் அப்படின்னா இவர்கள் செய்கின்ற அந்த நுண்ணரசியலை தமிழர்கள் கண்டுபிடித்து விட்டால் இவர்கள் அதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளதான் இவங்க இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, ஜாதி ஒழிப்பு ஜாதி மறைப்பு அப்படிங்கிற ஸ்டாண்ட். இதை தான் தமிழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இவரோட அந்த வேட்பாளர் பட்டியலுக்கு வருவோம். இதுல வந்து 234 பேரை வந்து தேர்வு செஞ்சு, இப்ப சீமான் அவர்களுக்கு உண்மையாகவே வரலாற்று புரிதல் இருந்திருந்தால் எதற்காக பிள்ளமார் முதலியார்னு தனிமைப்படுத்தியிருக்க வேண்டும்? வெள்ளாளர் தானே போட்டிருக்கணும். நீங்க
வெள்ளாள கவுண்டர்னு தெளிவாக போடக்கூடிய சீமானுக்கு ஏன் வெள்ளாள பிள்ளை என்று போட தெரியவில்லை, ஏன் வெள்ளாள முதலி என்று போட தெரியவில்லை? சீமான் அவர்களுக்கு தெரியாதா இன்று பிள்ளை பட்டம் போடக்கூடிய பல ஜாதிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில்னு? அப்ப நீங்க பிள்ளைமார் அப்படின்னு 8ன்னு போட்டிருக்கீங்களே, அந்த 8 அப்படிங்கிறது வெள்ளாள பிள்ளையா இல்ல வேற ஏதாவது ஜாதியில இருக்கக்கூடிய பிள்ளையா? அந்த வெள்ளாள பிள்ளை என்றால் அவர்கள் எந்த இடத்தை சேர்ந்தவர்கள், எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? அதே மாதிரி முதலியார்ல எத்தனை வெள்ளாள முதலியார் இருக்கிறாங்க? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நிகராக, ஏன் வன்னியர்களுக்கு அதிகமாகவே மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் வெள்ளாளர்கள். இந்த ஒரு உண்மையவே இங்க இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு பேசக்கூடிய அரசியலில் மூடி மறைத்திருக்கிறார்கள். அதுலயும் மிகப்பெரிய அளவுல 38 மாவட்டத்திலும் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளாளர்கள்ல பிள்ளை பட்டம் உடையவர்கள். நீங்க அவங்களுக்கு 8 பிள்ளைமார்னு சொல்லிட்டு 8 கொடுத்துருக்கீங்க. அந்த 8 சரியான இடப்பங்கீடா அப்படிங்கிறத நாங்க எப்படி உறுதிப்படுத்துவோம்? நீங்க யார் யாருக்கு கொடுத்துருக்கீங்க? மக்கள் தொகையில் மிக கம்மியாக இருக்கக்கூடிய பல்லர்களுக்கு நீங்க 15 தொகுதி ஒதுக்கியிருக்கீங்க. மக்கள் தொகையில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய வெள்ளாளர்களில் பிள்ளை பட்டம் உடையவர்களுக்கு நீங்கள் எத்தனை தொகுதி ஒதுக்கியுள்ளீர்கள்? இதற்கு உங்ககிட்ட சரியான இடப்பங்கீடு இருக்கிறதா? இன்னும் எத்தனையோ சமூகங்களுக்கு நீங்க கொடுக்கவே இல்லை ஒழுங்கான இடப்பங்கீடு. அப்ப ஒரு அரசியல் புரிதலே இல்லாம உங்களுக்கு அதாவது நீங்க நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தியல்ல இங்க ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது முற்றிலுமாக நாங்கள் நீங்க செய்கின்ற விஷயங்களை நாங்க எதிர்க்க தான் செய்வோம். இப்ப உதாரணத்துக்கு திமுக எப்படி வெள்ளாளர்கள் அழிச்சது பிள்ளை பட்டத்தை உடையவர்களை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனித்தொகுதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வெள்ளாளர்கள்ல பிள்ளை பட்டத்துல உடையவன் எங்கெங்கெல்லாம் இருக்கானோ அந்த இடத்தெல்லாம் ரிசர்வ் தொகுதியா மாத்துச்சு. நாடாளுமன்றத்திலையும் சரி, நாடாளுமன்றம்னா இந்த தென்காசியில வெள்ளாளம் அதிகம், அதுக்கப்புறம் சிதம்பரம் இங்க அதிகம். இப்ப நீங்க இந்த சட்டமன்ற அந்த இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நிறைய அந்த கும்பகோணம் சைட்ல இருக்கக்கூடிய நிறைய ஊர்ல வெள்ளாளர்கள் அதிகம். அது எல்லாமே ரிசர்வ் தொகுதியா மாத்துச்சு. இப்ப நீங்க என்ன சீமானின் நாம் தமிழர்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, வெள்ளாளர் அப்படிங்கிற ஜாதியவே மறைக்கிறீங்க. ஜாதியை மறைச்சு பிள்ளைமார்னு ஒரு தனி பட்டத்தை ஜாதியாக்குறீங்க, முதலியார ஜாதியாக்குறீங்க. எந்த ஒரு அடிப்படை புரிதலுமே இல்லாம நீங்க எப்படி ஒரு தமிழ் தேசியத்துக்கு தலைவன் என்று உங்களை மாறுதட்டி கொள்கிறீர்கள்? அதுவும் நீங்க மட்டும்தான் தமிழ் தேசியத்துக்கு அத்தாரிட்டின்னு ஏன் சொல்ல முயற்சி செய்றீங்க? உங்க 15 வருஷம், அதாவது சீமான் அவர்கள் பேசினதுக்கு பிறகு தமிழ் தேசிய கருத்தியல் தமிழகத்தில் அதிகமாக இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்லை. அதுலதான் எல்லாருக்குமே தமிழ் தேசியம் தான் சரி அப்படிங்கிறது கருத்தியல் தான் எல்லாருக்குமே இனப்படுகொலையை பார்த்த பின் வந்த ஒரு விடயம். இப்ப நீங்க அதுக்கப்புறம் 15 வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்ன வரைக்கும் உங்களுக்கு பூத் ஏஜென்ட் கூட இல்லை. இன்னைக்கும் கட்சியை நீங்க வளர்க்கல. கட்சியில யாரெல்லாம் கடந்த 15 வருடமாக நீங்க தமிழ் தேசியத்தை வளர்த்தீர்கள் என்றால் அதுவும் கிடையாது. உங்க கட்சியில முதல்ல உண்மையான தமிழர் அரசியல் பேசக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். நீங்கள் வந்த பிறகு அவர்கள் எல்லோரும் கட்சியை விட்டு விலகினார்கள். அதன் பிறகு உங்களுடைய ஏகப்பட்ட தமிழ் உணர்வாளர்கள் தலைவர்களாக மாற முயற்சி செய்தார்கள். அவர்கள் மீதும் நீங்க ஒரு பழி சுமத்தி உங்க கட்சியிலிருந்து வெளியே துரத்துனீங்க. அதுல கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும், இந்த காளியம்மாளாக இருக்கட்டும், வெற்றி செல்வனாக இருக்கட்டும், இப்படி நீங்க நம்ம எடுத்துக்கிட்டே போலாம். அதாவது உங்க கட்சியில நீங்களும் வளர மாட்டீங்க. உங்க கட்சியில யாரு வளர்ந்தாலும் அது உங்களுக்கு பிடிக்காது. அவங்களையும் எதையாவது ஒரு காரணம் சொல்லி துரத்தி விட்டுருவீங்க. 15 வருஷமா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அதாவது இன்னொன்னு தான் சொல்லணும். போன தேர்தல்ல வடுக தெலுங்கு திமுக ஜெயித்ததற்கு நாம் தமிழரின் வாக்குகள் மிக மிக முக்கிய காரணம். இங்க உங்களுடைய சீமானின் நாம் தமிழருடைய அடிப்படை கோட்பாடே தவறு. தனித்துதான் நிற்பேன். இந்த தனித்துதான் நிற்பேன் அப்படிங்கிற கோட்பாடு என்ன அப்படின்னா, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் தமிழ் தேசிய கருத்தியல் தமிழ்நாட்டில் வரவிடாம பாத்துக்கிறது தான் இதனுடைய மறைமுக அஜெண்டாவை நான் பாக்குறேன். ஏன்னா இதனால எப்படி தமிழ் தேசிய வாக்காளர்கள்லாம் நோட்டாக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான், சீமானுக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தனித்துதான் நிற்பேன் அப்படிங்கிற கோட்பாடு. இன்ன வரைக்கும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 15 வருஷம் ஆச்சு தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் சூடு பிடிக்கவும் இல்லை. யாரும் தமிழ் தேசிய அரசியல் சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் இன்ன வரைக்கும் வரல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தனித்துதான் நிற்பேன் அப்படிங்கிற கோட்பாடு. இவருடைய கோட்பாடு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் யாரை எதிர்த்து இவர் இந்த அரசியல் ஆரம்பிச்சாரு? திமுக காங்கிரஸ். இன்னைக்கு திமுக காங்கிரஸ் அவர் எதிர்க்கிறாரா? கிடையாது.
இன்னைக்கு இவர் எதிர்க்கிறது முழுக்க வந்து தமிழர்கள் யாரெல்லாம் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்களோ அவர்களை தான் இவர்கள் தீவிரமாக எதிர்ப்பார்கள். போன தேர்தலில் எடப்பாடியை அவ்வளோ தீவிரமாக எதிர்த்தார். 8% வாக்கு வாங்கினார். வடுக தெலுங்கு திமுகவை வெல்ல வைத்தார். இந்த தேர்தலில் அதே பாணியில் விஜயை எதிர்க்கிறார். இருவரும் தனித்தனியாக நிற்கிறார்கள். இருவரும் ஓட்டை பிரிப்பார்கள். இதுவும் வந்து திமுக சாதகமாக போய் திரும்பவும் வடுக தெலுங்கு திமுக ஆட்சியில் அமர்த்த போகிறார்கள். இதுதான் வந்து இன்னைக்கு இவர்கள் செய்யக்கூடிய தமிழின துரோக செயல். அதுவும் இவருக்கு வந்து பில்டப் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த சாட்டை துரைமுருகனை, இடும்பாவனம் கார்த்தி, இவங்கெல்லாம் ஒன்னா நம்பர். அதாவது ஒன்றும் இல்லைங்க, அடிப்படை. இப்போ ஒரு தேர்தலில் இப்போ தமிழ் தேசிய அரசியல் வந்து வெல்லணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு ஒரு தேர்தலில் வந்து நம்ம எல்லாரும் போட்டி போடுறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 2 வெள்ளாளர் வந்து இந்த சீமானின் நாம் தமிழர்ல இருக்காங்க. ஒன்று வந்து கியாபே விஸ்வநாதன் பிள்ளை அவர்களின் பேத்தி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சோழிய வேளாளர். இன்னொன்று வந்து நத்தம் சிவசங்கரன் பிள்ளை, அவரும் வந்து வேளாளர் தான். நான் தெரியாம தான் கேட்குறேன். இப்போ நாம் தமிழர் வேட்பாளர்னு ஒன்று, அதாவது 10 வருஷம் 15 வருஷம்னு அவங்க அந்த தொகுதியில வேலை செஞ்சிருக்காங்க. இப்போ சீமான் என்ன பண்றாரு? இப்ப கியாபே அவர்களுடைய பேத்தியை வந்து திருச்சியிலேயோ இல்ல அந்த திருச்சி சுத்து வட்டாரத்துல நிறுத்தினாலோ அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வெள்ளாளர்களும் கியாபே விஸ்வநாதன் பேத்திக்கு வந்து கண்டிப்பா ஆதரவு தெரிவிச்சு அவங்கள வந்து வெல்ல வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியே இருப்பாங்க. ஆனா இவர் அங்க நிறுத்தாம எதுக்கு காஞ்சிபுரத்துல கொண்டு போய் நிறுத்துறீங்க? நத்தம் சிவசங்கரன் பிள்ளையோட அவர் உழைத்தது, அவர் பேசினது, அவர் எதிர்த்தது, அவர் வந்து எங்க இருந்தாரு, அவர் என்னத்தை கொண்டு போய் அம்பாசமுத்திரத்துல நிறுத்துறீங்க? அப்ப இப்படி சம்பந்தமே இல்லாம ஒரு 234 பேரை செலக்ட் பண்ணி அந்த 234 பேரை அந்தந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு தொகுதியில நிறுத்தி வச்சு நீங்க யாரை வெல்ல வைக்க போறீங்க? இது ஒர்க் அவுட் தான் ஆகுமா? இது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி? இது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா வெள்ளக்கான ஸ்ட்ராட்டஜி. யாரும் வளர்ந்துடக்கூடாது, எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்னா கட்சியில எவனும் தனியா வளர்ந்துடக்கூடாது, நீங்களும் வளரக்கூடாது. உங்களுக்கு அதை மீறி ஒருத்தன் வளர்ந்துட்டா உங்களுக்கு பிடிக்காது. எப்படி கலைஞர் வந்து இதை வேற மாதிரி செஞ்சாரோ நீங்க வந்து தமிழ் தேசிய தளத்துல இதை வேற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து யாரும் கேட்டக்கூடாது. இப்ப எங்களை போன்றவர்கள் நாங்க கேட்கிறோம், ஏன் வந்து நீங்க இப்ப திருநெல்வேலி என்னோட தொகுதி அப்படின்னா திருநெல்வேலியில வந்து எந்த ஜாதியை சேர்ந்தவர்களை நீங்க நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள், நிக்க வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்க பதில் சொல்லணும். அதுக்கு பேர் தான் தமிழ் தேசியம். ஆனா நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, நம்ம எல்லாம் தமிழர்கள், நாங்க யாரை நிறுத்தினாலும் நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு கோக்கணும். எப்படி நாங்க போடுவோம்? சீமான் அவர்கள் தமிழினத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறாரு அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பல்லர்களின் போலி வரலாறு தமிழர் வரலாறுன்னு பரப்புரை செய்தவர் தான் இந்த சீமான். இன்ன வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பல்லர் தான் பாண்டியரும்பாரு, பல்லர் வந்து மருத நிலத்தின் மூத்த குடிம்பாரு, அப்புறம் பல்லர் தான் வேளாளர்பாரு. வெள்ளாளர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தவர் இந்த சீமான். வெள்ளாளர்களுடைய வரலாற்றை பல்லர்களுக்கு தாரவாத்து கொடுத்ததில் மிகப்பெரிய பங்கு சீமானுக்கும் இருக்கிறது. ஒரு தமிழ் தேசிய தளத்தில் இருந்து கொண்டு ஒரு போலி வரலாறுக்கு சொம்படிச்சு இன்னைக்கும் போலி வரலாறு பேசுபவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவர்களை வேட்பாளராக நிறுத்தி இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம் என்கிற பெயரில் இவர்கள் எல்லாம் நல்லவர்கள் போல் இங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். பல்லர் இனத்துல வந்து கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அவ்வளவு கேவலமா கொச்சையா வந்து வெள்ளாளர் ஜாதியெல்லாம் பேசியிருக்காரு. அப்ப அவரை கொண்டு போய் நீங்க விருதுநகர்ல வேட்பாளரா நிறுத்துறீங்க அப்படின்னா உங்க தமிழ் தேசியம் எவ்வளவு ஒரு தராதரம், உங்க தமிழ் தேசியத்தின் தராதரம் எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயலாக இருக்கிறது அப்படிங்கறத தமிழர்கள் அங்க நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா ஜாதியும் திட்டின கேவலப்படுத்திய செந்தில் மல்லரை நீங்க மேடை ஏற்றி தமிழ் தேசியவாதியை அடையாளப்படுத்துறீங்கன்னா அப்ப நீங்க யாரு? இப்படிப்பட்ட கேவலமான விஷயத்தை செய்வதால் தான் சீமானின் தமிழ் தேசியம் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. அவர் வந்து அதாவது பில்டப் தான், எல்லாமே பில்டப். புதுசா நாங்க பண்றோம் 117 பெண் வேட்பாளருக்கு சீட்டு கொடுத்து என்ன பண்ண போறீங்க? ஒத்து வர்றதை நீங்க பேசுங்க. இப்ப 117 பெண் வேட்பாளருக்கு நீங்க அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னால நீங்க என்னன்னாலும் சொல்லலாம், என்னன்னாலும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், எவ்வளவு நாளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது. ஜெயிச்சதுக்கு அப்புறமும் இந்த விஷயத்த நீங்க பண்றீங்களா தான் பார்ப்போம். நீங்க 117 பெண் வேட்பாளர்களை நீங்க அரசியல் நிறுத்தினா அவர்கள் ஆண்களே அரசியல் எப்படிப்பட்ட ஒரு இடம் களம் அப்படிங்கிறது ஆண்களுக்கே அது ஒரு மிகப்பெரிய சவால். பெண்களால் என்ன செய்ய முடியும், எப்படி போராட்டத்தை மிகப்பெரிய அளவுல எல்லாம் போராட முடியும், எப்படி நிறைய விஷயத்த செய்ய முடியும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்.
ஆனா நீங்க மற்ற விஷயத்தை, அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நிறைய பண்ணிட்டு மிகப்பெரிய விஷயத்தெல்லாம் நீங்க நுண்ணரசியலாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய நபர்கள். இதைதான் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி, உங்களுக்கு இன்னொரு சமூகத்தின் மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை நீங்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டு அந்த காழ்ப்புணர்ச்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் ஒரு முழு பேரு. இன்ன வரைக்கும் இந்த சீமான் அவர்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரன் எங்கேயாவது உச்சரிச்சிருக்காரா? கிடையாது. ஏன்? அதுதான் அவருடைய ஜாதி வெறி. வாவு சிதம்பரம் பிள்ளை தான் அவருடைய பேரு. இன்ன வரைக்கும் ஐயா சீமான் அவர்கள் வாவு சிதம்பரனார் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்? இதே இது முத்துராமலிங்க தேவரும் பாரு, மற்ற எல்லாருக்குமே குடியடையாளம் இருக்கும். ஆனா வெள்ளாளர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சீமான் செய்வாரு. ஆனா இவர் தமிழ் தேசியத்தின் பாதுகாவலன் அப்படின்னு வெளியில விளம்பரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்குமே நீங்க கொடுத்த இந்த பட்டியல் இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்டியல்ல பாத்தீங்கன்னா பெருவாரியாக மூவேந்தர் நாட்டு மக்களில் இருக்கக்கூடியவர்கள் இங்க சுத்தமா இல்ல. இப்ப நீங்க பல்லவ நாட்டு மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 16 தொகுதி பிற இனத்தவர்களுக்கு கொடுத்திருக்கீங்க. மீதி இருக்கிறது அதாவது தென்னாட்டில் இருக்கக்கூடிய மூவேந்தர் மக்கள் நீங்க கணக்கெடுத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 30க்கும் கம்மியாக தான் தொகுதி அலோகேட் பண்ணியிருக்கீங்க. இது இதனாலதான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு தளத்துல சீமான் அவர்கள் சரியாக செயல்படவில்லை அப்படின்னு நாங்க சொல்றோம். ஏன்னா சீமான் அவர்களுக்கு யாரும் வளர்வது பிடிக்காது. தமிழ் தேசியத்தை யாரும் வளரவும் கூடாது, வளர்ந்துடவும் கூடாது. இதை மீறி ஏதாவது வளர்ந்து விட்டால் அதை எப்படியெல்லாம் காயடிக்க முடியுமோ அந்த விதத்திலாம் இவர் காயடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில தான் ஈடுபட்டு இருக்கு. இந்த சாட்டை இந்த பேச்சு பேசுறாருப்பா. இப்ப உதாரணத்துக்கு விஜய் எடுத்துக்கங்களேன். விஜய் ஒரு தமிழர், புதுசா வந்திருக்காரு. நீ உண்மையான தமிழ் தேசியவாதியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு அவங்களுக்கு ஆதரவா நின்று அவங்களுக்கு கைட் பண்ணணும். அப்படி இல்லையா அவங்க வழியை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய முழு நேர வேலையே ஒரு தமிழரை சாட்டை துரைமுருகன் போன்ற நபர்கள் இவ்வளோ கேவலமா கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி நீ ஒரு அரசியல் செய்யறீங்க அப்படின்னா நீங்கெல்லாம் என்ன தமிழ் தேசியவாதிகள் தான் நான் கேட்கிறேன். நீங்க செய்யறது 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம். நீங்க பேசுறது தமிழ் தேசியமே இல்ல. உங்க எதிரி திமுகவா, உங்க எதிரி காங்கிரஸா, இல்ல விஜயா? விஜய் இன்னும் அரசியலுக்கே வரல, இன்னும் அதிகாரத்துக்கே அவர் வரப்போறது இல்ல. ஆனா உங்களுடைய முழு நேர வேலை ஏன் ஒரு தமிழரை எதிர்ப்பதிலே குறியாக இருக்கிறது? ஏன் வடுகர்களை விட்டு விட்டீர்கள்? ஏன் காங்கிரஸை எதிர்க்கவில்லை? அப்ப இது ஒரு அஜெண்டா. அப்ப நீங்க யாருக்காக வேலை பார்க்குறீங்க? நான் ஒரே ஒரு கேள்விதான் அந்த சாட்டை துரைமுருகன் கிட்ட கேட்கிறேன். இவ்வளவு பேசுறீங்களே, ஃபேக்ட்ஸ் அது இதெல்லாம் போட்டு, சூப்பா முத்துக்குமார் என்கிற ஒரு உன்னதமான போராளியை கொன்றார்கள். அவரை பத்தி ஏன் நீங்க டீடைலா பேசக்கூடாது? சாட்டை துரைமுருகன் நீங்க பேசுங்களேன், பேசிதான் பாருங்களேன். சூப்பா முத்துக்குமார் அவர்கள் இறந்ததால் யாருக்கு லாபம் வந்தது? சூப்பா முத்துக்குமார் இறந்ததால் மிகப்பெரிய அளவில் லாபம் அடைந்தது சீமான் தான். எனக்கு எப்படி யூகிக்க முடியுது அப்படின்னா சூப்பா முத்துக்குமார் என்கிற ஆள், ஏன்னா இவர் 5 நிமிஷம் தான் போய் பார்த்தேன்ட்டு நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு சீமானு. சூப்பா முத்துக்குமார் 5 வருடமாக புலிகளோடு இருந்திருக்கிறார். அவர் காலத்துல இருந்திருந்தா தமிழ் தேசிய அரசியல் என்னைக்கோ துளிர் விட்டுருக்கும் தமிழ்நாட்டில். அதை செய்ய விடாம திட்டமிட்டு இங்க இருக்கக்கூடிய ஆரிய திராவிடம் சூப்பா முத்துக்குமார் அவர்களை கூலிப்படையை வைத்து கொண்டிருக்கிறது. அந்த கூலிப்படை எந்த ஜாதி என்றும் சீமான் அவர்களுக்கு தெரியும். அவர் எந்த ஜாதியை பாண்டியர் என்று சொல்லி பரப்புகிறாரோ, எந்த ஜாதியை வேளாளர் என்று பரப்பினாரோ, எந்த ஜாதிக்கு தமிழர் வரலாறே அதுன்னு பரப்பினாரோ அவர்கள் தான் செய்தார்கள் அப்படின்னு A1 அக்யூஸ்ட், A2 அக்யூஸ்ட்னு அவங்க பேர்லாம் இருக்கு. அதையே பல காணொலிகள்ல பல பேர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் சாட்டை துரைமுருகன் அவர்களே இதை பத்தி ஒரு காணொலி விரிவா போடுங்களேன். ஏன் உங்க நாம் தமிழர் இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான போராளியின் கொலையை நீங்க ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை? ஏன் சூப்பா முத்துக்குமார் அவர்களின் குழந்தையை கருவிலேயே அழித்தீர்கள்? அவங்க மனைவியை தானே நீங்க கெட்டிருக்கீங்க. ஏன் சூப்பா முத்துக்குமார் புள்ள பிறந்துடக்கூடாதா? நீங்க என்ன தமிழ் தேசியவாதி? ஒரு உன்னதமான போராளியின் கருவை கூட நீங்கள் அழித்துதான் அந்த பெண்ணை திருமணம் செய்தீர்கள் என்றால் நீங்க என்ன தமிழ் தேசியவாதி நான் கேட்கிறேன். அவருடைய உடலை புதைத்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றிருக்கிறீர்கள். அந்த இடம் எங்க இருக்கு? அதை ஏன் யாருக்குமே சொல்லல? அப்ப எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனத்தை நீங்கள்
செய்துவிட்டு மறைத்துவிட்டு நீங்க வந்து தமிழ் தேசியம் என்று சொல்லி இன்னைக்கு வந்து தமிழர்கள் மத்தியில் நீங்க நாடகம் ஆடுறீங்கன்னா உங்களை பற்றியெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்டுதான் ஆக வேண்டும். நீங்க உண்மையான அரசியலே இங்க பண்ணல, அதுதான் நிதர்சனமான உண்மை. விஜயை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு காரணமே தேவையில்லை. ஆனா தேவையில்லாம எவ்வளவு கீழ்த்தனமாக ஒரு தமிழரை வந்து நீங்க தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியல் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க. திமுகவை போய் பாக்குறீங்க, திமுக வீட்டுல போய் உட்கார்றீங்க. எந்த சீமான் திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்த்தாரோ அந்த சீமான் தான் இன்னைக்கு திமுக காங்கிரஸை பற்றி பேசுவதே கிடையாது. இவ்வளவு பேசுறீங்க. விஜய் வந்து இந்த ராமசாமி நாயக்கனை தூக்கி பிடிச்சிட்டாங்கிறதுக்காக சீமான் அவர்கள் எடுத்த ஸ்டாண்டு ராமசாமி எனக்கு பெரியாரே ஒரு மண்ணு அப்படின்னு. இதே சீமான் 15 வருடத்திற்கு முன்னால் இதே ராமசாமி நாயகன் வந்து தமிழ் மொழியை சனியன் சொன்னதுக்கு வக்காலத்து வாங்கி பேசியவர். அந்த காணொலியும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு? 15 வருஷம் கழிச்சு இவருக்கு ஞான உதயம் வந்துச்சா? நாங்கள தமிழன் பார்த்தா முட்டாளா இருக்கா உங்களுக்கு? தமிழ் மொழிய சனியன் சொன்ன ராமசாமி நாயக்கனுக்கு வக்காலத்து வாங்கி நீங்க அன்னைக்கே பேசியிருக்கீங்க. திடீர்னு 15 வருஷம் கழிச்சு விஜய் ராமசாமி நாயக்கனை தூக்கி பிடிச்சிட்டாருங்கிறதுக்காக ராமசாமி நாயக்கன் தமிழ் மொழிய சனியன் சொல்லிட்டான், அவனை எப்படி வந்து நான் பெருசா ஏத்துக்க முடியும்? பெரியாரே எங்களுக்கு மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திடீர் நீங்க ஒவ்வொரு வருஷமும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ராமசாமி நாயக்கனுக்கு வீர வணக்கம் புகழ் வணக்கம் செலுத்தாதீங்கன்னு ஒவ்வொரு வருஷமும் திட்டிக்கிட்டு தான் கிடந்தோம். அப்ப நீங்க கேட்கவே இல்லை, நீங்க வந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தீங்க. விஜய் எடுத்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க ராமசாமியை வந்து இப்ப ராமசாமியை தூக்கி போட்டு மிதிக்கிறது தப்பே கிடையாது, தூக்கி போட்டு தான் மிதிக்கணும். ஆனா உங்க சந்தர்ப்பவாதத்திற்காக 15 வருடம் கழித்து இப்பதான் எனக்கு அவரை பத்தியே புரிஞ்சுதுன்னு நாடகமா நீங்க பாருங்க. அதுல இருந்தே தெரியுது நீங்க ஒரு நேர்மையான நபர் கிடையாது, உங்ககிட்ட உண்மைத்தன்மையும் கிடையாது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக எதெல்லாம் நடக்குதோ அதை எல்லாத்தையும் தமிழ் தேசிய தளத்தில் பரப்பி உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க மாற்ற முயற்சி பண்றீங்க. தமிழ் தேசியத்திற்கே நீங்க தான் அத்தாரிட்டி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்மையான தமிழ் தேசியத்தை வளர விட மாட்டேங்கிறீங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா தனிச்சுதான் நிற்பேன் அப்படிங்கிற அந்த கோட்பாடை மையப்படுத்தி தமிழ் உணர்வாளர்கள் அத்தனை பேரையும் உங்க பின்னால நிறுத்தி கொண்டு அதாவது தமிழ் தேசியத்தை காயடிக்கும் மேலேயே தான் நீங்க வந்து ஒரு அஜெண்டாவாக செய்து வருகிறீர்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்னும் நீங்க 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் நான் தனிச்சுதான் நிப்பேன் இதே மாதிரி போட்டி போட்டு கிடந்தாலும் ஒருபோதும் உங்களால தமிழ் தேசியத்தை கொண்டு வர முடியாது. அதுதான் உங்களுடைய அஜெண்டாவாகவும் இருக்கிறது. இனப்படுகொலையை கண்ணில் பார்த்த தலைமுறை நாங்க. எங்க தலைமுறையை காயடிப்பதற்காக உங்களை இங்க இருக்கக்கூடிய ஆரிய திராவிடம் சூப்பா முத்துக்குமார் என்கிற உன்னதமான போராளியை, இது என்னோட யூகத்துல தான் நான் சொல்றேன், இருக்கலாம், போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல நீங்க தீக்காவை தூக்கி பிடித்த காரணத்தினால் உங்களை அந்த இடத்தில் கொண்டு போய் உட்கார வைத்து இன்னைக்கு தமிழ் தேசியத்தை உங்க கையில கொடுத்து, ஏய் தமிழ் தேசியம் எவன்லாம் வரானோ அவனெல்லாம் உன் பின்னால வச்சுக்கடா, அவனுங்களுக்கு வந்து நீ இருக்கன்னே சொல்லி கொண்டு வா. ஒரு தலைமுறையை இப்படியே காயடிச்சு விட்டோம்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த வீரியம் இருக்காது. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ராஜ்யம் தான் இருக்கும், நிம்மதியா போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நினைப்புல தான் இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய தளத்துல நீங்க இதை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறது தான் உங்களை பற்றி எனக்கு சொல்லணும்னு நினைக்கிற அந்த விஷயம். எவ்வளவு விஷயங்கள் இன்னும் நிறைய சொல்லலாம். மாட்டுக்கறிக்கு விளம்பரப்படுத்துனீங்க, தமிழன் எவனாவது மாட்டுக்கறி திம்பானா? தமிழரோட சமயத்துல மாடு எவ்வளவு ஒரு புனிதமான விஷயம்னு வந்து அது உலகத்துக்கே தெரியும். அப்ப சமய புரிதலும் உங்களுக்கு கிடையாது. ஆனா நீங்க மாட்டுக்கறியை தூக்கி பிடிச்சது காரணம் என்ன? தலித் வாக்கு. விஜய் இவ்வளவு கேவலமா பேசக்கூடிய சாட்டை துரைமுருகன் சீமானு ஏன் தமிழின துரோகியான திருமாவை நீங்க பேசல? பாரஞ்சித் ராஜராஜ சோழனை கேவலப்படுத்தும் போது ஏன் பாரஞ்சித்தை இழிவா நீங்க பேசல? பாரஞ்சித் வந்து தம்பி உங்களுக்கு, திருமா வந்து நொன்ன, எவ்வளவு கேவலமா தமிழர் வரலாறு கொச்சப்படுத்தினாலும் நொன்ன தொம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட போய் நிப்பீங்க வெக்கமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு. ஒரு தமிழன் கட்சி ஆரம்பிச்சான், ஒரு தமிழன் வந்து ஏதாவது பண்ணா அப்படின்னா அந்த தமிழனை கேவலப்படுத்துறது, கொச்சப்படுத்துறது, காயப்படுத்துறது, தற்குறின்னு பேசுறது. நீங்க என்னங்க தமிழ் தேசியவாதி? ஜென்சி கிட்ஸுக்கு என்னங்க அறிவு இருக்கும்? உங்களுக்கே 60 வயசு ஆக போகுது, உங்களுக்கே வரலாறு தெரியல, சமய புரிதல் இல்ல,
ஜாதியை பற்றிய புரிதலும் இல்லை. நீங்களே வந்து எழுதி கொடுத்தது தான் படிச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சது தான் வரலாறுன்னு பேசிக்கிட்டு போலி வரலாறுக்கு சொம்படிச்சுக்கிட்டு போலியானவங்களெல்லாம் தமிழர்னு பேசிக்கிட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு தமிழ் தேசிய தளம் என்கிற பெயரில் தமிழர் இனத்தை அழிக்கக்கூடிய செயல்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே இந்த அளவு தான் புரிதல் இருக்கு. ஜென்சி கிட்ஸுக்கு என்ன புரிதல் இருக்கும்? அவனை தற்கொலைன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்க தமிழ் தேசிய தளத்துல பேசுறதுக்கு தகுதி இருக்க? முதல்ல அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. 20 வயசு 19 வயசுக்காரன் இப்பதான் வரான். அப்ப அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை உங்க தமிழ் தேசிய தளத்துக்கு இருக்கு. ஆனா அது உங்களால முடியல. அப்ப வாய முடிக்கிட்டு தானே இருக்கணும். அவன் எப்படியோ வரான், வந்து கத்துக்கிறான். இல்ல விஜயே வந்து ஒழுங்கா சொல்லிக் கொடுக்க முடியலன்னா அந்த கட்சி பாடு அவங்க பாடு என்னமோ பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு ஏன் பிரச்சனைங்கிற? நீங்க ஏன் முந்திரி கொட்டத்தனமா இவ்வளவு கேவலமா ஒரு தமிழர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு ஏன் வருது? அப்ப நீங்க அஜெண்டாக்கு வேலை செய்றீங்கன்னு அர்த்தம். தமிழ் தேசியம் உங்களுக்கு உண்மையாகவே வளரக்கூடாது. அதை எந்தெந்த இடத்துலலாம் தமிழ் தேசியம் வந்து தமிழர் உணர்வாளர்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து கோவப்படுறாங்களோ அதுக்கு எதிர்மாறான திசையில போய் நிக்கிறது தான் சீமானோட வேலை. லைகா புரொடக்ஷன்ஸ் தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேரும் எதிர்த்தோம். ஏன்டா என் இனத்தை கொண்டுகிட்டு நீ எப்படா வந்து இங்க ப்ரொடியூஸ் பண்ணுவ தமிழனுக்கு என்ன? ஆனா சீமான் லைகா புரொடக்ஷன்ஸ்க்கு ஆதரவா நின்னாரு. இப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லலாம். திமுக என்னென்ன போராட்டம் எடுக்குதோ அதே போராட்டத்தை தான் இந்த நாம் தமிழரும் எடுக்கும். சிறுபான்மையினர் எவ்வளவு கேவலமான விஷயங்கள் செஞ்சாலும் சீமான் சிறுபான்மையினருக்கு தான் ஆதரவா நிற்பாரு. முருகன் தமிழ் முப்பாட்ட முருகன் சொல்லிட்டு முருகனுடைய சிலையை மாற்றி அமைப்பதற்கு உங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தா? நீங்க யாரு? எங்க முன்னோர்களை விட நீங்க என்ன பெரிய ஆளா? முருகனுடைய சிலை எங்கேயாவது வந்து நீங்க வடிவமைச்ச சிலை மாதிரி இருக்கா? அதை மாத்துறதுக்கு உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தா? முப்பாட்ட முருகன் சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா ஒரு எங்க முன்னோன் முருகன் சிலையை மாத்துறதுக்கு நீங்க யாரு? இயேசு சிலையை மாத்திர முடியுமா நீங்க? இல்ல அல்லாஹ்க்கு உருவத்தை கொடுத்துட முடியுமா? எப்படி முருகன் சிலையை மட்டும் மாத்திக்கு இந்த மாதிரிலாம் உங்களால பதிவு பண்ண முடியுது? இதெல்லாம் தான் தமிழரின வரலாற்று அழிப்பு. இதெல்லாம் தான் உங்க மேல வந்து எங்களுக்கு எரிச்ச வர்றதுக்கு காரணம். ஒவ்வொரு விஷயமுமே அதே மாதிரி இந்த எல்ஜிபிடிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய திருநங்கைக்கு தான் நீங்க வேட்பாளராக நிறுத்தி வச்சிருக்கீங்க. இது எப்படி சரி? இதை எப்படி ஒற்றுக்கொள்ள முடியும்? இதெல்லாம் வந்து தமிழ் தேசிய கலாச்சாரமா? இந்த கலாச்சாரம்லாம் வந்ததுன்னா வந்து தமிழ்நாடு நல்லா இருக்குமா? இல்ல தமிழ் தேசியவாதிகளுடைய நாளைக்கு நம்மளுடைய எதிர்கால சந்ததி தான் இந்த சூழலெல்லாம் வளர்ந்தா நல்லபடியா வளர முடியுமா? உங்க வேட்பாளர் பட்டியல்ல எத்தனை பேர் வட தமிழகத்துல இருந்து இருக்கக்கூடிய ஜாதிகள், எத்தனை பேர் தென் தமிழகத்துல இருந்து இருக்கக்கூடிய ஜாதிகள்னே தெரியல. சும்மா மொத்தமா வச்சிருக்கீங்க வேட்பாளர் அப்படின்னு. யார் எந்த இடத்துல போட்டி போடுறா, அவங்களுக்கு வந்து இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை உண்மையிலேயே தெரியுமா தெரியாதா? எதுவும் தெரியாது. இஸ்லாமியர் 10ன்னு போடுற நீங்க கிறிஸ்தவரை பத்தி ஏன் கமெண்டே பண்ணல உங்க வேட்பாளர் பட்டியல்ல? இஸ்லாமியருக்கு 10 தொகுதி கொடுத்திருக்கீங்க. கிறிஸ்தவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க மிகப்பெரிய அளவுல தொகுதி ஒதுக்கியிருப்பீங்க. அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கிறிஸ்தவர் அப்படின்னு நீங்க தனியா கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் தான் உங்களுடைய நுண்ணரசியல். மக்கள் தொகையில் வந்து பல்லர்கள் 30 லட்சத்துக்கும் கம்மி. அவங்களுக்கு 15 தொகுதி கொடுத்திருக்கீங்க. இத்தனைக்கும் அவங்க போலி வரலாறு எழுதியிருக்காங்க. அந்த போலி வரலாறுனால மிகப்பெரிய அளவுல தமிழர் வரலாறு திருடுறாங்க. அது எல்லாத்திற்கும் நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. யாரெல்லாம் கேவலப்படுத்தினானோ அவனை அத்தனை பேரையும் தமிழ் தேசிய மேடையில ஏற்றி தமிழர்னு அடையாளப்படுத்திருக்கீங்க. இன்னைக்கு கேவலப்படுத்தினவனுக்கே வேட்பாளராக விருதுநகர் தொகுதியில நிக்க வச்சிருக்கீங்க. அப்ப உங்க தமிழ் தேசியம் எவ்வளவு ஒரு கேடுகட்ட கேவலமான தமிழ் தேசியமாக, தமிழர் இனத்திற்கு எதிராக, தமிழர் இனத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு தமிழ் தேசியமாக இருக்கிறது அப்படிங்கறத தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒரு அஜெண்டாக்காக வேலை செய்றீங்க. தனித்து நிற்பது, தனித்துதான் போட்டி போடுவோம் என்று சொல்வது தமிழ் தேசியத்தை காயடிக்கும் செயல். போன தேர்தலையே நான் தமிழ் தேசியவாதி, என் இனத்திற்காக ஒருபோதும் இந்த இடத்தில் வடுக தெலுங்கு திமுக வந்துவிடக்கூடாது என்று நினைத்து உங்க 8% வாக்கோட அதிமுகவோட போய் நின்றுருந்தீங்கன்னா இன்னைக்கு கடந்த 5 வருடம் ஒரு தமிழர் எடப்பாடி என்கிற நபர் ஆளுமையில இருந்திருப்பாரு. அதை நீங்க பண்ணல. இந்த தேர்தலையும் அதை நீங்க பண்ணல. கூட விஜய் வேற வந்துகிட்டு அவரை பத்தி நான் இன்னொரு காணொலியில தனியா பேசினேன். விஜய் செய்கின்ற தவறு என்னென்ன அப்படிங்கிறது. இப்ப நீங்க இந்த 2 பேரும் ஓட்ட பிரிச்சு திரும்பவும் வடுக தெலுங்கு திமுகவே ஆட்சியில அமர்த்துனீங்கன்னா
நீங்க வந்து தமிழ் தேசியம் பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. விஜய் கூட அவர் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கல, நீங்க தான் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிறீங்க. தமிழ் தேசியத்தோட அடிப்படையே சித்தாந்தத்தெல்லாம் தூக்கி போடுங்க. முதல்ல ஒரு தமிழ்நாட்டை ஒரு தமிழை ஆளணும், இதுதான் தமிழ் தேசியத்தின் அடிப்படை. அந்த அடிப்படையே உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. நான் தனிச்சு தான் நிற்பேன்னு தமிழ் தேசிய வாக்காளர்களை நோட்டாக்கு போடுற மாதிரி உங்களுக்கு போட வச்சு நீங்களும் ஜெயிக்க மாட்டீங்க. உங்க கட்சியில இருக்கிறவங்க யாரையும் ஜெயிக்க விட மாட்டீங்க. மீறி ஜெயிச்சா அவனுக்கு ஏதாவது ஒரு பழி சொல்லி அவனை கட்சியில இருந்து வெளியே துரத்திடுவீங்கன்னா நீங்க என்ன தமிழ் தேசியம் பண்றீங்க? நீங்க செய்யறது தமிழ் தேசியமே கிடையாது. இதற்காக தான் தமிழர்கள் கிட்ட நான் திரும்பவும் சொல்றேன், மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மூவேந்தர் நாட்டு மக்கள் தான். மூவேந்தர் நாட்டு மக்கள் அரசியலிலும் கிடையாது, அதிகாரத்திலும் கிடையாது. குறிப்பாக வெள்ளாளர்களில் பிள்ளை பட்டமுடையவர்கள், அப்புறம் முக்குளத்தோர்கள் இருக்காங்க. ஆனா அந்த ஃபோர்ஸ் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. திரும்ப மூவேந்தர் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணையணும். 18 தொழில்குடிகள், வெள்ளாளர்கள், பிள்ளைப்பட்டம், முக்குளத்தோர் இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழர் அரசியலை கையில் எடுக்கணும். அந்த தமிழர் அரசியல் தெளிவான வரலாறை பேசணும். அப்பதான் தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல தமிழ்நாட்டில் போலியான வரலாறுக்கு சொம்படிக்கிறவன் எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிக்க முடியும். இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சீமான் அவர்கள் அதை வந்து இந்த தேர்தலே பார்ப்பீங்க. சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து இதை தான் செய்ய போறாரு. எல்லாரையும் இவருக்கு பின்னால நிக்க வச்சு ஒட்டு மொத்தமா ஒரு தலைமுறையே காயடிக்கக்கூடிய வேலை தான் இவருக்கு அஜெண்டா. தனித்து போட்டியிடுவேன் அப்படிங்கிற கருத்தியலே அதான். இந்த நுண்ணரசியை தமிழர்கள் புரிந்து கொள்ளுங்கள். தமிழர் அரசியல் பேசக்கூடிய தளம் தமிழகத்தில் இன்னும் வெற்றிடமாக தான் இருக்கிறது. அதை வெள்ளாளர்களில் பிள்ளைப்பட்டமுடையவர்களும் முக்குளத்தோர்களும் 18 தொழில்குடிகளும் சேர்ந்து நம்ம தமிழர் இனத்திற்கான ஒரு அரசியலை கையில் எடுத்து தமிழ் தேசிய தளத்தில் எவன்லாம் அந்த போலி வரலாறுக்கு சொம்படிக்கிறானோ, எவன்லாம் வந்து தமிழ் தேசியம் என்கிற பெயரில் தமிழர்களுக்கு எதிராக, தமிழினத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ அத்தனை பேரையும் அடையாளப்படுத்தி உண்மையான தமிழர் அரசியலை பேசி அறிவு மிகுந்த தமிழர்களை நாம் தமிழர் அரசியலோட கொண்டு வரணும். அதாவது அடிப்படைங்க தமிழர் அரசியலை பேசி விழிப்புணர்வு கொண்டு போங்க. அந்த விழிப்புணர்வு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழர்களோட நீங்க கூட்டணி இருக்கணும் ஒவ்வொரு தேர்தலையும். அப்பதான் தமிழ் தேசிய அரசியலும் தமிழர் அரசியலும் வரும். நீங்க யாரோட கூட்டணியில இருக்கீங்களோ அவனுங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு கிடக்கட்டும், irrespective ஆஃப் ஐடியாலஜி. அதை பத்தி நம்ம கவலையே இல்லை. ஆனா தமிழர் அரசியல் ஐடியாலஜி பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் போனாதான் நம்மளுடைய குரல் ஒலிக்கும். நமக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிக்க முடியும். இந்த ஒரு புரிதல் இல்லாம நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்றது தமிழ் தேசியத்தை காயடிக்கும் செயல். இது ஒருபோதும் உருப்படாது. இதை தமிழர்கள் புரிந்து கொண்டால் சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த தேர்தலில் ஒரு தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க, irrespective ஆஃப் ஐடியாலஜி. அதன் பிறகு தமிழர் அரசியல் சரியான அரசியலை எடுக்கக்கூடிய ஒரு கட்சியை நாம் உருவாக்க வேண்டும். அதை மன்னிக்கோங்க, ஏதோ நெட்வொர்க் பிரச்சனை. சொல்ல வந்தது இதுதான். இங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போலியான ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டு இருக்கு. இதை தமிழர்கள் புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான தமிழர் அரசியலை நாம் கையில் எடுப்போம். தமிழர் அரசியலை வளர்த்தெடுப்போம். தமிழர்களை தமிழ்நாட்டில் ஆள வைப்போம். நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழரிடம்.